இது ஒரு கேள்வி கேட்டேன் கிரேசி மோகன்ட்ட இன்டர்வியூவில். மோகன், நீங்கள் விழுந்து ஜோக் அடிக்கிறீங்க மேடையில் நாடகத்தில், சிரிக்காமல் முன் பார்த்துட்டு இருக்காங்க, என்ன பண்ணுவீங்க? மைக் ஆன் ஆயிருக்கான்னு பார்ப்பேன் அப்படின்னாரு ஃபஸ்ட்டு. அது அவரோட ப்ரில்லியன்ஸு. அவரோட ப்ரில்லியன்ஸ் சொல்லணும்னா கேள்வி பதில் யாரோ என்கிட்ட சொன்னார் ஃபோன் பண்ணி. ஆஸ்கி தெரியுமா உனக்கு 80 வயசில் ஒருத்தர் என்கிட்ட ஃபோனை பண்ணி, நான் வந்து எனக்கு 80 வயசு ஆகுது, இப்போ கூட எனக்கு கனவுல தமன்னா வரா, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், 80 வயசில் தமன்னாவா, யமன்னா வரணும் இது இப்படி. ஸோ அதனால் அவர் சொன்ன மாதிரி எனக்கு சம்டைம்ஸ் இன்டர்வியூவில் சில பேர் வந்து மோனோசிலபிள்லேயே பேசுவாங்க. மோனோசிலபிள்னால் ஒரு வார்த்தை வெறும் ஜெஸ்டரில் நீங்கள் அழிஞ்சிங்க அவனை இன்டர்வியூ பண்ண முடியாது. இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்குற கேள்விக்கு நான் வந்து இப்படியே பண்ணியிருந்தேன்னா எப்படி இருக்கும்? அவர் தேவி பாலான்னு ஒரு ரைட்டர் வந்தார். அவர் வந்து பிஸ்தா இதில் டிவிஸில் எழுதுறதுல அவர், நான் அப்போ அந்த சிட்டிபாபு நானும் ஹரிகிரி அசம்பிளி பண்ணியிருந்தோம். அப்போ அவர் வந்து உட்கார்றாரு, உட்காந்துட்டு வணக்கம் தேவி பாலா, தேவி பேரடைஸ் எப்படி இருக்கு அப்படின்னாரு. ரைட்டிங்க்கு ஏதாவது ராசியான பேனா இருக்கா? இவ்வளோ எபிசோடு எழுதுறீங்களே டயர்டால? ஹலோ 45 நிமிஷமா இதையே பண்ணியிருந்தா எப்படி இன்டர்வியூ? நாக்கில் நுர வருது எங்களுக்கு. ஒரு கஷ்டப்பட்டு பிரேக்கில் கொஞ்சம் தான் பேசுங்க சார், அது மாதிரி தணரடிச்சுவாங்க சில பேர்.